அன்பானவர்களே, இளைஞர்களே, வாலிப பெண்களே, இந்த புஸ்தகம் கிடைச்சா வாங்கி படிங்க. வின் வின் புஸ்தகம். ஆமாம், ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஒரு 10 செகண்ட்ஸ் நான் வேணால் அப்படியே பிடிக்கிறேன். ஆமாம், நீங்கள் பாருங்கள், நல்லா கிளியராக தெரியுதா? ஆமாம், பாஸ் போட்டுட்டு நீங்கள் அப்படியே படிக்கணும்னா கூட படிக்கலாம். ஒரு 3 பேஜ் தான். கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்காக அது கொஞ்சம் கேளுங்க. ஆமாம், 1967 பொது தேர்தல். 1967 பொது தேர்தல். அண்ணா ஆட்சிக்கு அந்த காலம் பாருங்க, தமிழக அரசியல் வரலாற்றில் 1967 ஆண்டு சட்டமன்றத்திற்கு நடைபெற்ற பொது தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அந்த 1967 சட்டமன்ற தேர்தல் நடந்ததில் அது ரொம்ப முக்கியம். சரியா? ஏன் அப்படி முக்கியம் பார்ப்போமா? ஆமாம், அதுவரை தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் அத்தேர்வில் படுதோல்வி வந்தது. காங்கிரஸ் அப்போ படுதோல்வி அடைஞ்சு போச்சு. காங்கிரஸ் பேரியக்கம் அத்தேர்தலில் படுதோல்வி அடைந்ததா, அதன் பிறகு 43 வருடங்கள் கழிந்த நிலையிலும் மீண்டும் அக்கட்சி தமிழகத்தில் ஆட்சி கட்டில் ஏறவில்லை. 43 ஆண்டுகளுக்கு அப்புறமும் கூட அது அவ்வளோதான். காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ 43 ஆண்டுகளாகி அது ஆட்சி கட்டிலில் ஏற முடியல. ஆமாம், 1967 தேர்தலுக்கு பிறகு தான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்தன. ஆமாம், அது ஒரு மிகப்பெரிய 1967 மைண்டில் வச்சுங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் மாறிச்சு. இப்போ 2026 எப்படி நிறைய விஷயங்கள் மாறப்போகிறதோ, ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த 2026 மாறப்போகுது. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா தாத்தாவுக்கு வயசாகிடுச்சு இல்லை, 62 வயசு. எல்லாத்தையும் பார்க்குறோம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எவ்வளோ விஷயம் தாத்தா பார்த்துருப்பேன். அதனால தான் சொல்கிறேன். அனுபவம் தான் எல்லாமே. சரியா? ஆமாம், படிப்பு கல்வி அறிவு விட அனுபவ அறிவு மிக சிறந்தது. அதுக்கு தான் நான் வாலிப பெண்களை, இளைஞர்களை கூகுளில் போய்ட்டு எம்ஜிஆரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்கிறது, எம்ஜிஆர் பாட்டு பாடுறது. எனக்கு பாட தெரியலனாலும் பாடுறேன்ல. கருத்து எப்படியோ உங்களுக்கு எப்படியாவது கருத்தை உங்களுக்கு சொல்லிடணும். அதுதான் என் நோக்கம். அது விட்டுருவோம், இங்கே வந்துடும். ஆமாம், 1967 காங்கிரஸ் தோல்வி அடைந்ததற்கு 3 காரணங்கள் மிகவும் முக்கியமானவை. காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சதுக்கு 3 காரணங்கள் முக்கியம். ஃபஸ்ட்டு என்னது? 1967 காங்கிரஸ் தோல்வி அடைந்ததற்கு 3 காரணங்கள் மிகவும் முக்கியமானவை. சரி, பெருந்தலைவர் காமராஜர் 1964 ஆண்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவியை துறந்து டெல்லி சென்றார். 64 முதலமைச்சர் பதவி அவர் கை விட்டு போயிடுச்சு. அவர் டெல்லிக்கு போயிட்டார். அங்கே போய் அதுக்கு பின்னால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொன்று நாளைக்கு பார்க்கலாம். சரியா? அப்புறம் அவருக்கு அடுத்து முதலமைச்சரான திரு பக்தவத்சலம் அவர்கள். அவருக்கு அடுத்தது யார்? காமராஜருக்கு அப்புறம் பக்தவத்சலம் தான். அப்புறம் தான் காமராஜருக்கு முன்னாடி ராஜாஜி. ஆமாம், இது கொஞ்ச நாள் தான். பக்தவத்சலம் கொஞ்ச நாள் தான் இருந்தார். சும்மா அப்படி தான் நினைக்கிறேன். சரி, பார்த்துலாம். அவருக்கு அடுத்து அமைச்சரான திரு பக்தவத்சலம் அவர்கள் மிக சிறந்த நிர்வாகியாக இருந்த போதிலும் அப்போது நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அடக்க அவர் கையாண்ட முறையின் காரணமாக 12 பேர் உயிர் துறந்தனர். இதுதான். கொஞ்ச நாள் தான் இருந்தார். பட் இந்த இந்திய எதிர்ப்பு விஷயத்தில் ஒரு 12 பேர் செத்து போயிட்டான். ஆமாம், இந்திய எதிர்ப்பு போட்டிருக்குல்ல, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அடக்கிறதுக்கு வழிமுறையை அவர் கையாண்ட விதங்கள் ரொம்ப தவறு. அதனால் ஒரு 12 பேர் செத்து போயிட்டான். அப்போ பார்த்தா தமிழகம் தீப்பற்றி எரிந்தது. பயங்கரமாக தீப்பற்றி எரிகிறது தமிழ்நாடு. ஆமாம், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது. சட்டம் ஒழுங்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் வேட்டையாடுறாங்க. அந்த மாதிரின்னு வச்சுக்கேன். சூறையாடுதல்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வச்சுக்கேன். இது முதலாவது ஃபஸ்ட்டு காரணம் தான். 1. அடுத்தது 2வது காரணம், அவர் ஆட்சியில் நிலவிய கடுமையான அரிசி பஞ்சம். பயங்கரமான அரிசி பஞ்சம். பயங்கரம். 67, நான் 63 பிறந்தேன். எனக்கு அப்போ 5 வயசோ என்னமோ. எங்கள் அப்பாலாம் பாவம் ரொம்ப வேறு. சீனா இது வேறு, சீனா சண்டை வேறு. அப்போது சீனாவுக்கும் நமக்கும் குண்டு போட்டுனுக்கிறாங்க. நான் குழந்தை அப்போலாம் பார்ப்பேன். எங்கள் அப்பா எனக்கு தூக்கி அங்கேயும் இங்கேலாம் ஓடுவார். போய் புதறுகடியெல்லாம் போய் படுத்துப்பார். நான் குழந்தைப்பா, எனக்கு 5 வயசு அறிய தெரியாதா? தெரிஞ்சுது விடு. ஆமாம், சரி. அப்போ 2வது காரணம், அவர் ஆட்சியில் நிலவிய கடுமையான அரிசி பஞ்சம். அப்போது காங்கிரஸ் தலைவர்கள் அரிசி கிடைக்காவிட்டால் கடல் பாசியை போய் சாப்பிடுங்கள் என்று பொறுப்பில்லாமல் பேசியது மக்களின் ஆத்திரத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு. ஆமாப்பா, இப்போ சண்டை நின்று சின்ன பிள்ளை, நான் சரியாக தெரில. வார்ப்பா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும். அப்போ எங்கே பார்த்தாலும் சோத்துக்கு பஞ்சம். அரிசி இல்லை, மயிர் இல்லை, அது இல்லை, அதான் சொல்லல. எங்கள் அப்பா தூக்கின்னு ஓடுறாரு. எனக்கு ஞாபகம் இருக்குது. புதரெல்லாம் குழி தோண்டி வச்சுருப்பாரு. இங்கே தான் நெய்வேலியில்.
நெய்வேலி லிக்னைட்டு கார்பரேஷன் இருக்குதுல்ல அங்கே. நான் இங்கே சின்ன பிள்ளை 13 வயசில் தான் இங்கே வந்தேன். நான் சென்னைக்கு வந்தேன். சின்ன பிள்ளைலாம் நான் பிறந்தது நெய்வேலியில் தான். சர்ச்சில் பிறந்தேன். சர்ச்சில் பிறந்தேன். அது வேணாம், அதை விட்டுரு. அப்போது அதிகரிப்பதாக அமைந்தது. தேர்தல் வரட்டும், உங்களுக்கு சரியான பாடம் கற்புகிறோம் என்று தமிழக மக்கள் வஞ்சினம் கொண்டனர். வரட்டும், தேர்தல் வரட்டும், உங்களை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போய் கிடந்தாங்க. அப்போது அப்புறம் அந்த ஒரு காரணமாக மூலமாக எம்ஜிஆர் சுடப்பட்டது 3வது முக்கிய காரணம். அப்போது அந்த காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் சுடப்படுறார். எம்ஜிஆர் அரசியலுக்கெல்லாம் வரணும்னு அவர் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாதுங்க. அவர் பாட்டு ஒரு அவருக்கு நடிப்பு தான். 12 படங்களோ 13 படங்களோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் அவர் ஆக்ட் பண்ணின்னு இருந்தார். ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான். அந்த கருணாநிதி கதை வசனங்கள், மர்மயோகி, இன்னும் சில படங்கள்லாம் இருக்குது. ஜானகி கூட ஒரு படம், என்ன இது சில படங்கள் இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே வரல. சில படங்கள் அவர் எழுதின அந்த எம்ஜிஆருக்காக அந்த வசனங்கள், கதை வசனம்லாம் எழுதினார்ல, அப்படிப்பட்ட படங்கள் சில படங்கள் செமையாக தூக்கி விட்டுருச்சு எம்ஜிஆர். பயங்கரம் செமையாக 12 படத்துக்கு மேலே எவ்வளோ படம். அந்த அசோக் குமார், பக்த பிரகல்தா, அப்புறம் என்னென்னமோ படம் அங்கே இருக்குது. ஆமாம், அல்லது அபிமன்யு, என்னமோ அந்த மாதிரி எல்லாம். ராஜகுமாரி தான் நினைக்கிறேன். ராஜகுமாரி இல்லைங்க, ராஜகுமாரி ஒரு நடிகை அது. ஆமாம், அப்படிதான் சொல்கிறாங்க. ஒரு 12 படங்களுக்கு அப்புறம் கருணாநிதியை எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட அந்த வசனங்கள் இருப்பது, அந்த மாதிரி படங்கள் செம்ம அடி பின்னு 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 எம்ஜிஆர் எங்கேயோ போயிடார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மக்கள், எம்ஜிஆர் இல்லைன்னா மக்கள் இல்லை, மக்களுக்கு எம்ஜிஆருக்கு மக்கள் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், அப்படி ஒரு காலகட்டம் அது. அப்போ எம்ஜிஆர் சுடப்பட்டது 3வது முக்கிய காரணமாகும். அப்போ யார் எம்ஜிஆர் தமிழக முதல்வராகி உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றபோது தமிழ்நாட்டில் நிலவிய அதே அனுதாப அலை 1967 தேர்தலிலும் பலமாக அடித்தது. இப்போ ரீசெண்ட்லி எம்ஜிஆர் இறந்து போவதற்கு முன்பு அவருக்கு அமெரிக்காவில் போய் புரூக்லினில் போயிட்டு சிகிச்சை பெற்றல. அப்போ இப்படி எங்கே பார்த்தாலும் அந்த ஒளிவிளக்கு சாங், இந்த சௌகார் ஜானி ஒரு சாங் பாடுவேன். அந்த பாட்டு எங்கே பார்த்தாலும் பட்டி தொட்டியெல்லாம் அந்த சாங் பாடும். எம்ஜிஆர் பிழைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாம் உலகம் பூரா ப்ரேயர் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு அனுதாப அலை எப்போ 1967 அவர் சுடப்பட்டார்ல. இவர் இருந்து இது வேற அது வேற. என்ன 1960 அந்த சுடப்பட்டார்ல, அப்போ ஒரு அனுதாப அலை, பயங்கரமான அனுதாப அலை. அப்போ இவர் நம்ம அண்ணா என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் கிட்ட போய் சொல்கிறார். அவர் உடல் முடியாமல் கழுகிறாரு. என்னப்பா நீ இதய கனி, அவர் எம்ஜிஆர் அவருடைய இதய கனி தானே. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ கொடுக்குற பணம் நன்கொடைலாம் வேணாம்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைப்பா. நீங்கள் மக்கள் மத்தியில் முகத்தை காட்டு, பேச வேணாம். உன்னால் பேச முடியாது தானே, ஷூட் பண்ணிட்டான்ல, அதனால் பேச முடியாது, தொண்டை வலிக்கும், அதனால் ஒன்று பேச பண்ணி ஜஸ்ட் கம் டு தி ஸ்டேஜ் மேன். நீ சும்மா வா, அப்படி ஸ்டேஜில் அப்படி ஷோ யர் ஃபேஸ். உன் முகத்தை காட்டு போதும். ஆமாம், தில் சாட்டிஸ்ஃபைடு. உன் ரசிகர்கள் எல்லாம் என்ன ஆகிடுவாங்க, சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுவாங்க. தட் இஸ் இனஃப் ஃபார் மீ. எனக்கு அது போதும், நான் ஓட்டு வாங்கிடுவேன். யார் அண்ணா சொல்கிறாரு, எப்படி இருக்குது பாருக்கால. அப்போது என்ன ஆகுது கேட்டாக்க, அப்போ 67 அதே மாதிரி அனுதாப அலை சுடப்பட்ட போது, அப்போ கழுத்தில் குண்டு பாய்ந்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் எம்ஜிஆரால் சரியாக பேச முடியாத ஒரு நிலை. ரைட்டா, அதனால தேர்தல் பிரச்சாரத்திற்கும் செல்ல முடியாது. அப்போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு எம்ஜிஆராலாம் கூட்டின்னு போவாங்க யாராக இருந்தாலும். அப்போ எம்ஜிஆரால் வர முடியாது, உடம்பு சொல்லலை, எப்படிப்பா வர முடியும், எப்படிப்பா பேச முடியும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நிலை. அப்போது இவர் சொல்கிறார், அண்ணா நீ தரும் லட்சங்கள் தேவையில்லைப்பா. அண்ணா சொல்கிறார், நீ தரும் லட்சங்கள் பணங்கள் தேவையில்லை. ஆமாம், தமிழகம் முழுவதும் சென்று மக்களிடம் உன் முகத்தை காட்டுப்போம். தமிழகம் பூரா போ, உன் முகத்தை காட்டு. ஜஸ்ட் மேன், ஷோ யுவர் ஃபேஸ். தட்ஸ் இனஃப் ஃபார் த பீப்பிள்ஸ். they'll put vote. அவன் போட்டுவான், ஓட்டு போட்டுவான் அப்படின்றாரு. நீ தரும் லட்சங்கள் தேவையில்லை, தமிழகம் முழுவதும் சென்று மக்களிடம் உன் முகத்தை காட்டு, அது எனக்கு பல லட்சம் வாக்குகளை பெற்றுத்தரும் என்று விருகம்பாக்கம் மாநாட்டில் அண்ணா பேசினாரே, அவரது நம்பிக்கை வீண் போகவில்லை. விருகம்பாக்கம்ல நாங்கள் சாலிகிராமம், விருகம்பாக்கம், கோடம்பாக்கம் சொல்கிறோம்ல,
நான் போயிட்டு நான் ஒரு 17-18 வயசுலேயே அந்த பக்கம் ஓட்டேன். அப்புறம் இப்போ தான் இங்கே வந்தேன். நான் ஒரு சாலி கிராமத்தில் வந்து நான் மோர் தென் 40 இயர்ஸ் நாங்கள் வந்தேன். அங்கே தான் கல்யாணம் கூட கட்டினேன். சரி, அதை விட்டுரு, அந்த கதை வேணாம். என்று விருகம்பாக்கம் மாநாட்டில் அண்ணா பேசினாரே, அவரது நம்பிக்கை வீண் போகவில்லை. உண்மைதான், வீண் போகவில்லை. குண்டு காயப்பட்டு கழுத்தில் பேண்டேஜ் கட்டுடன் இருக்கும் எம்ஜிஆரின் போஸ்டர்கள் லட்சக்கணக்கில் எடுக்கப்பட்டது. இந்த இப்போ கூட இருக்குது, கூகுளில் பணம் தெரியும், இந்த இப்படி போட்டுருப்பார், கட்டில் படுத்துன்னு இருப்பார். ஆமாம், இப்படி போஸ்டரை போட்டு தட்டி விட்டான் தமிழ்நாடு பூரா. எங்கே பார்த்தாலும் எல்லா சவுத்துலேயும் அந்த போஸ்டர் தான் இருக்கும். ஸோ எம்ஜிஆரின் போஸ்டர்கள் லட்சக்கணக்கில் அடிக்கப்பட்டு தமிழகத்தில் உள்ள பட்டி தொட்டிகள் முதல் அனைத்து ஊர்களிலும் ஒன்று விடாமல் ஓட்டப்பட்டன, எல்லா இடத்துலையும். அப்புறம் கட்டுடன் இருக்கும் எம்ஜிஆர் படத்தை பார்த்த மக்கள் கண் கலங்கினர், அழுதார்கள். சரியா, தங்கள் வாக்குகளை லட்சக்கணக்கில் திமுகவிற்கு வாரி வழங்கினர். அண்ணாவின் ஆருடம் பழித்தது. பாருங்க, அண்ணா 1.5 வருஷம்தான் ஆட்சி பண்ணார், 67. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த முதலமைச்சர் பதவியை வந்து இவர் கருணாநிதி வந்து ஆக்சுவலாக அது அவருக்கு கிடச்சிருக்காது. அப்போவே பெரிய பெரிய திறமைசாலிகள்லாம் இருந்தாங்க, திமுக கட்சியிலே இருந்தாங்க. அண்ணாவுக்கு தெரியும், எம்ஜிஆருக்கு தெரியும், இப்போ இருக்கக்கூடிய அதிமுக காரங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ சிறப்பு வாய்ந்த கருணாநிதியை காட்டிலும் மிகப்பெரிய டேலண்ட்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க. அப்பவும் வந்து எம்ஜிஆர்கிட்ட கேட்குறாரு கருணாநிதி. அப்போவும் நம்ம அந்த மாதிரி ப்ளீஸ்ப்பா டைலாக்லாம் அவனுக்கு எழுதுனாப்பா, நான் டைலாக் எழுதுனா உன் சினிமா படங்கள் மாபெரும் வெற்றி அடைந்திருக்குமா? நீயும் நானும் நல்ல நண்பர்கள் இல்லையா? நம்ம 2 பேரும் எப்படி நகமும் சதையும் போல் வாழ்ந்துருக்குறோம் சினிமாவில். சொல்ல நம்ம வந்து ஓடுது மாடர்ன் தியேட்டர்ஸில் நீயும் நானும் படாத கஷ்டமா? நீ நானும் கம்பெனியாக ஏறி இறங்கி சோறு இல்லாமல் பிச்சை எடுத்ததெல்லாம் உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா? இன்றைக்கி நான் ஒன்றும் எவ்வளோ பெரிய மாபெரும் ஸ்டார் ஆகியிருக்கிறேனே, என் வசனங்களால் தான் நீ உயர்ந்து போனா. நான் நைஸாக அதெல்லாம் இறந்து போயிட்டார்ல, அண்ணா தான் செத்து போயிட்டாரு, அவங்கள விடு, நான் அந்த பதவியை நான் பிடிச்சிக்கிறேன். நீ சொன்னால் எல்லோரும் கேட்பாங்கப்பா, ஏப்பா மக்கள் எல்லாம் உண்மைதான்ப்பா பார்க்குறான். உன் மூஞ்சை பார்த்துட்டு நீ கட்டு போட்டுன்னு இருந்திய, கழுத்தில் சுட்டாங்கல்ல, கட்டு போட்டுன்னு இருந்தில்ல, அவன் போஸ்டரை பார்த்து தானே ஓட்டு வாங்கி அப்படியே ஓட்டாக குவிஞ்சு அண்ணாவே ஜெயிச்சாரு. நீ மட்டும் உன் முகத்தை நீ போய் காட்டாமல் இருந்தால் அண்ணா ஜெயிச்சிருப்பார. அண்ணா ஜெயிச்சார்ல, இப்போ அண்ணா செத்து போயிட்டாரு. நான் முதலமைச்சராக வந்துட்டு போகிறேன், நான் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, கொஞ்சம் எதையும் கண்டுக்காத, நான் பண்ணுற மாதிரி என் வித்தை, என் தந்திரம், என் நரித்தரத்தெல்லாம் நான் காட்டி நானே முதலமைச்சர். அப்படி ஆக்கிரமித்து கொண்டது தான் கருணாநிதி முதலமைச்சரான கதை. ஓட்டுக்கிட்டுலாம் போட்டு எவனும் இவருக்கு போய் அதெல்லாம் எவனும் போட மாட்டான், புரியுதா? எல்லாம் துட்டு கொடுத்தா போடுவான், இல்லைன்னா போட மாட்டான். இன்றைக்கும் அப்படி தான், இன்றைக்கும் திமுக கட்சி தான் ஜெயிக்க போகுது. இப்போ வர 2026 கூட திமுக தான் ஜெயிக்கும். இந்த புறம்போக்கு அச்ச திருட்டு துட்டு வாங்கி துண்ணு பழக்கப்பட்டான் நம்ம மக்கள் புறம்போக்குன்னாங்க. இவன் வந்து கண்டிப்பாக காசு வாங்குவான், ஓட்டு போடுவான், திமுக தான் ஜெயிக்கும். ஆனால் இவங்க எப்படி அழிவாங்கன்னா, இயற்கை வந்து அழிக்கும். இந்த திமுக காரக்காகட்டும், அப்புறம் அதிமுக காரன் ஆகட்டும், அந்த கட்சிக்காரங்க ஆகட்டும், எல்லாருக்கும் 26 மிக பெரிய ஒரு அழிவு கிளைமேக்ஸு. எப்பா, இந்த திமுக காரணங்களையும் அதிமுக காரணங்களையும் இயற்கை அழிக்க போகுது. எப்படி தெரியுமா? துடிக்க கொலை பண்ண போகுது. அது எனக்கு தெரியும்பா, அவனுங்களுக்கும் தெரியும்பா. அவங்களும் எப்படியும் இயற்கை தான் நம்மளை கொல்லும். நம்ம கீழே இருக்கிற அதிகாரியோ, நம்ம அரசாங்கமோ, இல்லாட்டின்னா நம்ம அல்லக்கையோ எவனும் காட்டி கொடுப்பான். ஒருத்தன் காட்டி கொடுத்தா இன்னொருத்தன் மாட்டுவான். அவன் காட்டி கொடுப்பான், அவன் இவனை காட்டி கொடுப்பான், இவன் அவனை காட்டி கொடுப்பான். மொத்த பேரும் எல்லாரையும் காட்டி கொடுத்தா என்ன ஆகும்? எல்லாமே திருட்டு பசங்க, எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்குது, எல்லாரும் கூட்டாளிங்க. ஒருவனை காட்டி கொடுத்தாலும் அவன் இன்னொருவனை காட்டி கொடுப்பான். அப்போ எங்கேருந்து அதனால இயற்கை மொத்தமாக அவங்களை வச்சு செஞ்சிடும். அது விட்டுரு, இங்கே வா. இப்போ திமுக வேட்பாளராக எம்ஜிஆர் சென்னையில் உள்ள பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டார். அப்புறம் அவரை எதிர்த்து ரகுபதி என்பவரை காங்கிரஸ் நிறுத்தியது. காங்கிரஸ் கட்சியில் தான் எல்லோரும் இருந்தாங்க, எம்ஜிஆர் அங்கே தான் இருந்தார். எம்ஜிஆர் தனது தொகுதிக்கு சென்று பிரச்சாரமும் செய்யவில்லை. எம்ஜிஆர் போய் செய்யலை, பிரச்சாரம்லாம் செய்யலை. தேர்தல் பணி எதையும் ஆற்றவில்லை. அவருக்கு பதிலாக கழக தொண்டர்களும் கட்சி சாராத பொதுமக்களும் தேர்தல் பணி செய்தனர். சற்றேறத்தாழ 25,000 வாக்கு வித்தியாசத்தில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். அது ஏதோ ஒரு சின்ன பதவி, ஏதோ ஒரு பதவி வேணும். அப்புறம்
143 தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுக 143 தொகுதி ஆமாம் 143 தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி கட்டில் ஏறியது. பேரறிஞர் அண்ணா தமிழக முதல்வர் ஆனார். எம்ஜிஆரை சிறு சேமிப்பு துறையில் துணை தலைவராக்கினார். யார்? அண்ணா சிறு சேமிப்பு துறையில் தலைவராக்குறார். யாரை? எம்ஜிஆரை. ஸோ அப்போ எம்ஜிஆரை சிறு சேமிப்பு துறையில் துணை தலைவராக்கினார். அந்த பதவியை கூட அண்ணாவிற்காக தான் எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு அரசியலில் பிடிக்காது. எம்ஜிஆருக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. திட்டு பசங்க அவர் பாவம் பலிகடை ஆகிட்டானுங்க. அவர் அந்த ஜெயலலிதாவை சூப்பர் எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு நடிகை. நான் ஜெயலலிதாவுடைய ரசிகன். சத்தியமாக அதெல்லாம் அரசியலை ரவை கூட அவங்களாம் எதிர்பார்க்கல. நீங்கள் மூத்தி விட்டானுங்க. இந்த விஜயகாந்தை மூத்தி விட்டாங்களா? அதான் விஜயகாந்த் அந்த காம்பவுண்ட் வாழை இந்த கோயம்பேடில் ஒடிச்சிட்டானுங்களே, செவரை ஒடிச்சிட்டானுங்கப்பா. அதனால் அவர் டென்ஷன் ஆகியே கட்சிக்கு வந்தார். இப்படி மூத்தி விடுவானுங்க, கிள்ளி விடுவானுங்க. தொட்டிலையும் ஆட்டி விடுறது, புள்ளியும் கிள்ளி விடுறது. எப்படியே தொட்டிலையும் ஆட்டி விடுறது, புள்ளியும் கிள்ளி விடுறது. எல்லாம் பேசிப்பேன். எடப்பாடி நானும் விரோதின்னு 2 பேரும் ஊரறிய பேசுவான். ஃபோனில் 2 பேரும் கொஞ்சிப்பானுங்க. திருட்டு பசங்க. இந்த புறம்போக்கு மக்கள் சரியில்லைப்பா. மக்கள் அசிங்கமாக பேசணும் போல இருப்பா. எனக்கு கெட்ட வார்த்தை நிறைய வருதுப்பா. அந்த மக்களை எப்படிலாம் திட்டணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? அப்பா, உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் ஒன்றா திரட்டு அத்தனை கெட்ட வார்த்தைகள்லையும் இந்த மக்களை திட்டணும்னு எனக்கு அவ்வளோ ஆசையாகுதுப்பா. இவனுங்களால தான்ப்பா இவனுங்க வந்தானுங்க. இல்லாட்டினா இந்த நாட்டை யாராலே அசைக்கப்படாதுப்பா. அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு தமிழகம், அற்புதமாக எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்த ஒரு தமிழகத்தை மக்கள் தயா பண்ணா. அரசியல்வாதிகளை உருவாக்குனது, அவர்களை திருட வைத்தது, லஞ்சம் வாங்க வைத்தது, ஊழல் செய்ய வைத்தது, இந்த அந்த தங்கம் கிண்ணு தனிமங்கள் கனிமங்கள் எல்லாவற்றையும் நோண்ட வைத்தது, நாசம் செய்ய வைத்தது, அழிய வைத்தது எல்லாமே இந்த மக்கள். இந்த மக்கள் இயற்கையால் மிக கொடூரமான முறையில் அழிக்கப்படுவார்கள். இந்த மக்களுக்கான திருந்த மாட்டான். அவனுக்கு மானம் மயிர் சூடு சொன்னால் சகஜம். அவன் ஜெயிலுக்கெல்லாம் ஈஸியாக போவான், வருவான், லஞ்சம்லாம் ஈஸியாக வாங்குவான், ஊழல் நல்லா பண்ணுவான். இது அவனுடைய குலத்தொழில். காலங்காலமாக லவ கூட வெக்கமான சூடு இல்லை. அம்பாட்டு ஜெயிலுக்கு போவான், அம்பாட்டு வருவான், அம்பாட்டு லஞ்சம் வாங்குவான், அம்பாட்டம். மக்களை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு சகஜம். கண்டுக்கவே மாட்டான். காசை கொடுக்குறியா, பிரியாணிக்கு கொடுக்குறியா, ஓகே எங்கே நானும் வேணாம் கூட ஜெயிலுக்கு வரேன் அப்படி தான் இவனுங்க இந்த காலம் இல்லை, எந்த காலத்துலையும் இப்படி தான் இருக்கான். அந்த காலம் அதுக்கு முன்னாலேருந்து இதுக்கு மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாதவன். வெக்கமானம் ஜெயிலா ரைட் நானும் வரேன் 400 ரவுடி தான். பிச்சு சோறா எச்ச சோறா கஞ்சாவா தனியாக குடு நானும் குடிப்பேன். இந்த மக்கள் அழிந்தால் இந்த நாடு நலப்பெறும். இவங்களை இவங்க நல்லா சேர்த்துட்டானுங்க. அவன் நாளைக்கு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி ஃபாரினுக்கு போடுவான். இவன் எங்கே போய் தெருவில் எண்ணிக்க போகிறான்? இவன் பட்டிருக்க எல்லா கடனுக்கும் 9 கோடி ரூபா, 9 லட்சம் கோடி. ஒருத்தன் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறான்னா, 5 பேர் இருக்கிறான்னா 15 லட்ச ரூபா கடன் கொடுக்கணும். இல்லைன்னா 3ஆம் உலகப் போர் வரப்போகுது. அவன் சொல்லுவான், உன் ஊரில் இருக்கிற அந்த பிச்சைக்கார பசங்க இருக்காங்களா, எச்ச பசங்க எல்லாம் ஓசி குடி, அப்புறம் அந்த பிரியாணி கோட்டர்லாம் வாங்கி குடிப்பானுங்களே, அவனுங்கள ஒரு 500 பேர் ஒரு 1000 பேர் அனுப்பு. ஆமாம், ரஷ்யா கூட சண்டை போடணும், உக்ரைன் கூட சண்டை போடணும், அமெரிக்கா கூட சண்டை போடணும், ஜெர்மன் கூட சண்டை போடணும். அதான் நாங்கள் அடிப்பார் ராஸ்கல். பணத்தை வாங்கி தின்னுருக்கிறியோ 9 லட்சம் கோடி ரூபா பணம் கொடுக்கணும். அப்புறம் அந்த நாயங்களை சண்டைக்கு அனுப்ப மாட்டேன்னு சுட்டு தள்ளுவான் எல்லாரையும் அப்படின்னு எல்லாரையும் சுட்டு தள்ளுவான். அது எப்படிப்பா காசை கொடுத்துட்டு வசூல் பண்ண விடுவானா? அவன் கொடுத்தான், ஆமாம், இவனுக்கு சேரலை, ஆனால் இவனுக்கு திண்டானுங்க, இவனுக்கு ஃபாரினுக்கு ஓடிடுவான். இல்லைன்னா ஒரு எலான் மஸ்க்கு மேலே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுன்னு இருக்கிறார் பாவம். அந்த சுனிதா வில்லியம்ஸ்னு ஒருத்தவங்க இன்ன வரைக்கும் கூட்டு வரல. ஏதோ நாளைக்கோ கூட்டு வரதா சொல்லியிருக்கிறானுங்க. கூட்டு வருவானுங்களா, கூட்டு வர மாட்டானுங்களா அதுவும் தெரியாது. அந்த பக்கம் போயிடுவானுங்க. ஆமாம், அப்படி போயிடுவானுங்கப்பா. நீ எங்கடா பொறுமைக்கு எச்சாப்பையில் ஓட்ட போட்ட தேச துரோகிய பிரியாணிக்கு கோட்டருக்கும் ஓட்டை போட்டு தேச துரோகிகளை உருவாக்கிட்டு நீயும் ஒரு தேச துரோகி. நாளைக்கு இவெல்லாம் காசு பணம் வச்சுன்னு இருக்கிறான், ஃபாரினுக்கு போடுவான். நீ எங்கே போவ? இப்போவே பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு பிச்சைக்காரங்களாம் ரொம்ப போய் கிடக்குது. அங்கே போய் நீ எங்கே பட்டுவ? ஏன் போய் பட்டுக்க. சரி, இதை கேட்டால் தெரிஞ்சுக்க. தெரியலன்னா போய் மயிரை போடுங்க.
என்னது இங்கே விட்டேன். ஆமாம், 143 தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி கட்டில் ஏறியது. பேரறிஞர் அண்ணா தமிழக முதல்வர் ஆனார். எம்ஜிஆரை சிறு சேமிப்பு துறையில் துணை தலைவர் ஆக்கினார். அந்த பதவியை கூட அண்ணாவிற்காக தான் எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார். காரணம், அண்ணா இருந்த காரணத்தினால்தான். கருணாநிதி அவங்க அண்ணாவை அவர் பிடிக்கும், அவ்வளோதான். அண்ணா இருந்த காரணத்தினால் அண்ணாவுடைய பேச்சு வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். விடிய 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 உட்காந்து கேட்கலாம். அவருடைய ஸ்பீச் டபுள் எம்ஏ ஆச்சப்பா. மக்களுக்காகவே வாழ்ந்தவர், ஏழை மக்களுக்கே வாழ்ந்தார். சாகும்போது கூட அவருக்கு சொத்து சுகம் எதுவுமே கிடையாது. அடுத்த வாரம் சோத்துக்கே காசு இல்லைன்ற மாதிரிலாம் கஷ்டப்பட்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி ஏற்றுக்கொண்டார். காரணம், அண்ணா இருந்த காரணத்தினால் அவர் தலைமையின் கீழ் தமிழக மக்கள் பாதுகாப்புடன் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையால். யாருடைய பாதுகாப்பில்? அண்ணாவுடைய பாதுகாப்பில், அண்ணாவின் அன்பினால், அண்ணாவின் அந்த தன்னலமற்ற சேவை, அந்த மக்களுக்காக இரவு பகல் என்று பாராமல் மக்களுக்காகவே உழைத்து அவருக்கு கேன்சர் வந்து செத்து போயிட்டார். கேன்சர். ஆனால் மூக்குப்பொடி காரணம்னு சொல்லுவானுங்க. திட்டு பசங்க யாரையாவது சொல்லுவான். இப்போ என்னை கூட இப்போ 1000 பேர் 5 சொல்லின்னு இருப்பான். இப்போ அது சொல்லட்டும், என் மயிராக சொல்லட்டும். விமர்சனங்களே மதியாதீர்கள். விமர்சனங்களை எப்போவுமே யாருமே மதிக்காதீங்க, அவ்வளோ நான் சொல்லுவேன். சரி, அப்போது எம்ஜிஆர் அந்த காரணம் அண்ணா இருந்த காரணத்தினால், அண்ணாவுக்காக தான், மற்றபடிலாம் எதுக்காகவும் கிடையாது. அவர் தலைமையின் கீழ். யார் தலைமையின் கீழ்? ஆமாம், தமிழகம் நல்லா வந்துடும், சிறப்பாக இருக்கும், ஏழை மக்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, உயிரை வருத்தி கொண்டு மக்களுக்காக சேவை செய்பவர் அண்ணா. இந்த திருட்டு கருணாநிதி மாதிரி கிடையாது. ஏற்றுக்கொள்ள காரணம், அண்ணா இருந்த காரணத்தினால் அவர் தலைமையின் கீழ் தமிழக மக்கள் பாதுகாப்புடன் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையினால் அப்போதும் அவர் தீவிர அரசியலில் நாட்டம் கொள்ளவில்லை. அப்போ கூட எம்ஜிஆர் இருக்கிற அரசியலில் நாட்டம் கேட்டாலாம் கிடையாது. அவருக்கு சினிமா தான். ஈடுபடவும் இல்லை. அவரது கவனமெல்லாம் திரையுலகின் மீது தான் இருந்தது. அவருக்கு சினிமா. அவரை மிஞ்சி சினிமாவிலலாம் அவெல்லாம் ஃபாரின் நாடெல்லாம் கூட கிடையாது. ஃபாரின் மயில் செதை விட்டு 1967 வெளியான அரச கட்டளை முதல் 1967 78 வரைக்கும், தட் மீன்ஸ் எவ்வளோ, 67 ஒரு 10 வருடங்களா, 67 to 70 11 வருடங்கள். ஆமாம், என்னது 1967 வெளியான அரச கட்டளை முதல் 1978 11 ஆண்டுகள் போல இருக்குது வெளிவந்த அவரது கடைசி படமான தான் இந்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். அதுக்கு முன்னாடியே வந்துட்டார். அப்புறம் இந்த பாதி கொஞ்சம் இருந்தது. மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படம்லாம் இங்கே பெருங்கலத்தூர்லாம் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. நானே பார்த்தேன். நான் நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். பிரசாத் லேபில் தான், பிரசாத் ஸ்டுடியோவில் எல்வி பிரசாத், அதான் சாலிகிராமா. நான் அதை பார்த்துருக்கேன், ஷூட்டிங்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு சினிமாக்காரன், நான் ஒரு 18 வருஷம் சினிமாவில் இருந்துருக்கிறேன்ல. ஸோ இப்போ என்னது எங்கே பார்த்துருக்கேன், இப்போ தான் படித்தேன். ஆமாம், 1967 வெளியான அரச கட்டளை முதல் 1967 மைண்டில் வைங்க. அது ஆட்சி, அண்ணா ஆட்சிக்கு வந்த காலகட்டம் அது. ஸோ அதுக்கு முன்னாலே ஒரு சினிமாவில் இருக்கார். அது ஒரு கூண்டு கிளின்னு எவ்வளோ படம் இருக்குது இல்லை. அப்போ 1967 வெளியான அரச கட்டளை முதல் 1978 வெளிவந்த அவரது கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். தட் மீன்ஸ் ஒரு 11 ஆண்டுகள் அவர் அப்படி சும்மா அந்த அரசியலை தொட்டும் தொடாமலும் விட்டும் விடாமலும் பட்டும் படாமலும்ன்ற மாதிரி அப்படி வந்து அப்புறம் முதலமைச்சர் ஆகிறார். எப்போ? மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் காலகட்டத்தில் 77 தானே அவர் ஆட்சிக்கு வராரு. ஆமாம், வெளிவந்த அவரது கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை அனைத்து படங்களும் 100 நாட்கள் ஓடின, வெள்ளி விழா கொண்டாடின என்பதில் இருந்தே நான் சொன்னதில் உள்ள உண்மை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். யார் சொல்கிறாரு? ராசு முத்து எம்ஏ அவர்கள் சொல்கிறார். அவர் தான் இந்த புஸ்தகத்தை எழுதிருக்கிறாரு. ஆமாம், வின் புக்ஸ் எம்ஜிஆர். இந்த புஸ்தகத்தில் ஆசிரியர் இவர் தான், ராசு முத்து எம்ஏ. நல்லா பார்த்துங்க, இந்த புஸ்தகம் இங்கே கிடைக்கும், எல்லாம் கூகுளில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம், அண்ணா முதல்வராக இருந்த 2 ஆண்டுகள், 2 ஆண்டு தான்ப்பா அண்ணாப்பா. அண்ணா முதல்வராக இருந்த 2 ஆண்டுகளும் தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று தாராளமாக கூறலாம். அந்த 2 வருஷம்தான்ப்பா, ஜஸ்ட் 2 இயர்ஸ் தமிழ்நாட்டின் பொற்காலம். அண்ணா
அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. காஞ்சியிலே ஒரு கம்பன் பிறந்தான், காஞ்சியிலே ஒரு கம்பன். அதான் அண்ணா, அற்புதமான அண்ணா. 2 வருஷம் பாவம். அவர் மட்டும் இன்றைக்கி இருந்திருந்தாருன்னா தமிழ்நாடு அமெரிக்கா மாதிரி 10 மடங்கு பெருசாக இருக்கும். அப்படியே 10 மடங்கு பெரிதாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, விதி. ஆமாம் ஆமாம், விதி. ஆமாம், விதி விதி. ஆமாம், அண்ணா முதல்வராக இருந்த அந்த 2 ஆண்டுகளும் தமிழ்நாட்டில் பொற்காலம் என்று தாராளமாக கூறலாம். ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை அவர் கொடுத்தார். ஊழல் ரவகளை லஞ்சம் நோ 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 நோ. காமராஜர் காலத்துலையும் அப்படி தான். ஆமாம், தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று தாராளமாக கூறலாம். ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை அவர் கொடுத்தார். தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு அவர் பிரத்யேகமாக எந்த ஒரு சலுகையையும் காட்டவில்லை. அவன் எவ்வளோ சொந்த குடும்பமாக இருந்தாலும் ஒரு டீ நீ குடின்னா கூட உன் சொந்த காசில் போய் குடி என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய ஆட்சி இருந்தது. ஆமாம், பொட்டிக்கிட்டலாம் வாங்க முடியாது, திரும்பிடும். எம்ஜிஆர்லாம் கூட்டின்னு போய் உள்ளே வச்சு கும்பிடுவார். ஆமாம், அதே மாதிரி இந்த எம்எல்ஏலாம் இருக்கிறான் பாரு, அவனுங்கெல்லாம் சொந்தமாக வந்து தொகுதியில் வந்து அவனுங்க சொந்தமாக செலவு பண்ணுறதுக்கு பணம் போடுறதுக்கு விட மாட்டார் எம்ஜிஆர். இவர் தான் போடுவார். இதுதான் பணம், சொந்த பணத்தை போட்டு அங்கே நிற்க வைக்கிறது, தேர்தல் செலவு, மயிர் செலவு, எல்லா செலவு பார்ப்பார். அதே மாதிரி ஜெயிச்சதுக்கு அப்புறம் எவனாவது அங்கே கையேந்திரான், பிச்சை எடுக்கிறான், ஏகப்பட்ட ஸ்பை வச்சுருப்பார் எம்ஜிஆர். ஏகப்பட்ட உளவுத்துறைன்னு சொல்கிறாங்களே ஸ்பை, எல்லாரையும் வாட்ச் பண்ண சொல்லியிருப்பார். ஒரு பையில விட மாட்டார். கண் அந்த மாதிரி கழுகு கண் அவருக்கு. எல்லாரையும் வாட்ச் பண்ண சொல்கிறார். அவன் எங்கே பொட்டி வாங்கினான், கை நீட்டுறான், என்னென்ன பேசுகிறான், எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் கூப்பிட்டு உள்ளே வச்சு தோட்டத்தில் வச்சு மூஞ்சி மேலே குத்துன்னு மிதிப்பார், கையை காலெல்லாம் ஒட்டிப்பார். அது செய்வார் எம்ஜிஆர். இவனுக்கு செய்ய மாட்டானே, இவன் செய்யலைன்னா அடிப்பான். இவன் யார், திமுக காரன் இருக்கிறானே. நீ வந்து இந்த ஒரு சினிமா படம் ஒன்று இருக்குதுப்பா, அந்த சுந்தர் சி அடிச்சிட்டு போகிறாரு. சுந்தர் சியில் ஏதோ தப்பு இப்பெல்லாம் பண்ணுவார், ஜெயிலுக்கு போயிடுவார், ஜெயிலேருந்து திரும்பி வந்துடுவார். அப்போ அது ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தவன் இருப்பான். டேய், எப்படியாவது திருப்பி அவனை திருடனா மாற்றிவிடா, திருப்பி அவனை அயோக்கியனை மாற்றிவிடா. அப்படி மாத்திரம் தாண்டா எனக்கு இது கிடைக்கும். என்னது வருது, அது பேர் என்னப்பா, கமிஷன். ஆமாம், மாமூல் வாங்க முடியும். எப்படியாவது அந்த சுந்தர்சியை அது என்னமோ படம் எனக்கு ஞாபகம் வரல, அந்த மாதிரி திருட்டு. அந்த திமுக கட்சிக்காரன் இருக்கிறானே, நீ திருட மாட்டியா, அப்போ கையை வெட்டுறா, திருடுடா, போடா திருடுடா, தாலியை அறுக்க மாட்டியா, போடா தாலியை அருடா, இல்லை உன் பொண்டாட்டி தாலியை நான் முதல்ல வேலையை பார்த்துட்டு அப்புறம் தான் அவள் தாலியை இருப்பேன். இப்படி ஒன்றுவான். திமுக திருட்டு பசங்கப்பா, ரவுடி பசங்கப்பா. திமுக ஆட்சினாலே ரவுடி ஆட்சி வந்துன்னு சின்ன பாப்பாட்ட போய் கேட்டால் கூட சொல்லும். திமுகனே திருட்டு பசங்க. அது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, அது திருடர்கள் முன்னேற்ற கழகம். திருட்டு கெட்ட வார்த்தை வருது. சரி, நம்ம திருடச் சொல்லிக் கொடுப்பவன் திமுக காரன், அயோக்கியத்தை செய்ய என்று அடித்து சொல்பவன் திமுக காரன். இவனை அழிப்பது இயற்கையால் தான். இயற்கை மட்டும்தான் அவனை அழிக்கும், இவன் அழிய மாட்டான். கவர்மெண்ட்டு இந்த பிரதம மந்திரி இருக்கிறாரு, அவரை யாராலையும் இவங்களை ஒன்றும் செய்ய ஈடி அமலாக்கத்துறை டாக்ஸ் கீக்ஸ் இன்கம் டேக்ஸ் ஒன்றே இவனுக்கு பண்ண முடியாப்பா. தந்திரவாதி எத்தனை பினாமி வச்சிருக்கிறான்னு அவனுக்கே தெரியாதுன்னு ஒரு நியூஸில் நான் படித்தேன். திமுக காரனுங்களுக்கு எவ்வளோ பினாமிகள் இருக்கான். 1000 பேரா, 2000 பேரா, 1 லட்சம் பேரா, 2 லட்சம் பேரா, எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இந்த திமுக கட்சியோடைய பினாமின்னு இவங்களுக்கே திமுக கட்சிக்காரனுக்கு தெரியாதா? திமுக குடும்பம் யார், அந்த ஸ்டாலின் குடும்பத்துக்கே தெரியாதான் அவ்வளோ பினாமிகள். பேங்க்கெல்லாம் அடித்து மூஞ்சியெல்லாம் கிழிக்கணும். பேங்க் மேனேஜர் இருக்கிறனால ஊரில் எத்தனை பேங்க் இருக்கோ அத்தனை பேங்க்கும் போகணும். எல்லா பேங்க் மேனேஜரையும் எந்த கேள்விக்காக கூட அரெஸ்ட் பண்ணிடணும். முதல்ல ஃபஸ்ட்டு தூக்கணும். அந்த மேனேஜர் எல்லாரையும் தூக்கி போட்டு ஒரு லாரியில் ட்ரக்கில் போட்டு அடித்து ஒரு இடத்துல போய்ட்டு சவுக்கு நல்லா வச்சு அடின்னு எவ்வளோ பேர் அக்கௌண்ட் வச்சுருக்கான், அவன் பேர் என்ன, ஊர் என்ன, எங்கே போனான், ஏன் போனான், எவன் பேரில் வச்சுருக்கான், என்ன எவ்வளோ வச்சுருக்கான், எத்தனை ரூபா வச்சுருக்கான், எல்லாம் சொல்லு இல்லையா. அடிச்சுனே இருக்கணும். சொல்டா. எத்தனை பேர், 1 லட்சம் பேர் அக்கௌண்ட் வச்சுருக்கானா, ஒவ்வொருத்தன் பேராக சொல்லு.
அவன் அப்பன் பேர், அவன் இன்ஷியலு, எப்போ பண்ணான், ஏன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணான், அவன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவன் கூட வந்தவன் போனவன் நின்னவன், அன்றைக்கி மழை பெஞ்சுதான் மழை பெய்யலையா, வெயில் அடிச்சுதா வெயில் இல்லையா, இவன் வந்து என்ட்ரன்ஸுக்குள்ளே வரும்போது அங்கே செக்யூரிட்டி நின்னானா நிற்கலையா, அப்போ எதிர்க்க வந்து ஒரு ஃபிகர் ஒன்று போச்சு, அந்த ஃபிகரை ஜான் பாஸ்கோன்னு ஒருத்தவங்க வந்து லுக் விட்டுனே இருந்தானே, அதை நீ கவனிச்சு எல்லாத்தையும் கேட்கணும்டா புறம்போக்குங்களா. மயிர் நாடு. சரி விடு. அப்புறம் அந்த மாதிரி தான் அண்ணா முதல்வராக இருந்த 2 ஆண்டுகளும் தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று தாராளமாக கூறலாம். சரியா? ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை அவர் கொடுத்தார். தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு அவர் பிரத்யேகமாக எந்த ஒரு சலுகையும் காட்டவில்லை. கோடியாக பணம் சம்பாதிக்கவில்லை. என்னது? கோடியாக பணம் சம்பாதிக்கவில்லை. 10 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கவில்லை. எம்ஜிஆர் பாடுவாரே, தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார் என்று. அது 100க்கு 100 உண்மை. தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். யார்? அண்ணா. தன்னுடைய இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை கொடுத்தார். ஆனால் இவங்க யார்? 10 தலைமுறைக்கு சேர்த்து வைத்திருப்பது யார்? திமுக கட்சிக்காரர்கள். அங்கே இப்போ அவர் பிரத்யேகமாக எந்த ஒரு சலுகையும் காட்டவில்லை கட்சிக்காரர்களுக்கு, தொண்டர்களுக்கு, யாருக்குமே, சொந்தக்காரர்களுக்கு கூட அது செய்யவில்லை. அதே மாதிரி என்னது, கோடியாய் பணம் சம்பாதிக்கல. தன்னிடம் இருந்து 5-10 பைசாவையும் யாருக்காவது கொடுத்துட்டு தான் போய் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 10 தலைமுறைக்கு இவங்க சேர்த்து வச்சுருக்கானுங்க பார், அந்த மாதிரிலாம் சேர்த்து வைக்கல. இவன் சேர்த்து வச்சதெல்லாம் பாவம்பா. திமுக கட்சி சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் கோடியானும் எத்தனையோ கம்பெனிப்பா. அந்த கூகுளில் போயிட்டு கேட்டால் முதலமைச்சர் யார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார், அவருக்கு சொத்து எவ்வளோ இருக்குது, அவர் புள்ள மேலே எவ்வளோ சொத்து இருக்குது, அவர் பொண்டாட்டி மேலே போய் எவ்வளோ சொத்து இருக்குது, பேரப்புள்ள மேலே எவ்வளோ சொத்து இருக்குது, வேறு ஏதாவது பப்பாட்டி இருக்குதா, சரி அது ஏதாவது புள்ளதாட்சி ஆகுதா, அப்படியே புள்ளதாட்சியாக இருந்து வயிற்றுக்குள்ளே கரு இருக்குதா, அந்த கரு இருக்குது, அந்த வயிற்றுக்குள்ளார இருக்க கரு, அந்த கரு மேலே பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதா, சரி அக்கௌண்ட் இருந்தால் அதில் எவ்வளோ பணம் இருக்குது, இப்படி போய் கேளேன் கூகுளில். ரொம்ப கொடுதுப்பா, அறிவு மாதிரி கொடுதுப்பா. ஆமாப்பா, அறிவு மாதிரி அது பாட்டு சொல்லுதுப்பா. இங்கே எத்தனையோ சேனல் இருந்து, எத்தனையோ கோடி இருந்து, எத்தனையோ சொந்தம் இருந்து, 300-400 பேர் அந்த குடும்பத்தில் உறுப்பினர்கள் இருந்து, பினாமி பேர் மட்டும் சொல்ல மாட்டேங்குதுப்பா. பினாமி பேரெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு ஏதாவது ஐடியா பண்ணதே ரோபோ. ஏப்பா ரோபோக்கு எடுத்துன்னு வந்து இந்த ரோபோ விட்டுட்டு கண்டுபிடிக்க சொல்லலாமா? இந்த ஜிபி சேட்டை இருக்கா, சாட் ஜிபிடியா? தம்பிங்களா, இந்த சாட் ஜிபிடி, இந்த ஏஐ இருக்குதுல்ல, என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லுமாமே. அப்படியா? உண்மையாவா? இன்னும் கேள்வி கேட்டாலும் சொல்லுமா? என்னமோ இந்த what you want, what is your name, what is the name of Indian president-லாம் கேட்டால் உடனே அதுவே சொல்லுமோ, அதுவே டயலாக் போட்டுக்குமோ, அதுவே ஃபேஸ் ரெடி பண்ணிக்குமோ, அதுவே வாய்ஸ். ஏன்னா அவெல்லாம் இவ்வளோ பண்ணுதே. இந்த திமுக கட்சிக்காரர்களுக்கு மொத்தமாக தமிழ்நாட்டில் எத்தனை பினாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன் சொல்லுமா? திமுக கட்சி, அதிமுக கட்சி, இந்த 2 கட்சி தொண்டர்கள், அப்புறம் அந்த மந்திரிகள், இவர்கள் எங்கே பினாமி வச்சு இருக்கிறாங்க, எங்கே சொத்து வச்சுன்னு இருக்கிறாங்க, எந்த உலகத்தில் எந்த பேங்க்கில் வந்து கள்ளத்தனமாக ஐடி ப்ரூஃப் கொடுக்காம, அது கொடுக்காம, அந்த திருட்டு அது ஒரு கிறிஸ்தவ நாளாம், ஒரு அயோக்கிய பையன் அங்கே பேங்க் நடத்துகிறான். எவன் அட்ரஸ் ப்ரூஃப், இந்த ஃபேஸ்புக்கிலலாம் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்லாம் கேட்க மாட்டான். எந்த மாதிரியாவது ஒரு மூஞ்சை வச்சுக்கோ, எப்படி வேணால் எவ்வளோ வேணாலும் லவ் பண்ணி கூட்டின்னு போய் எங்கேயாவது வந்து நல்லா வேலை பார்த்துட்டு ரோட்டில் விட்டுட்டு போ. அந்த ஃபேஸ்புக்கெலாம் தானே இப்போ சோஷியல் மீடியா, இன்ஸ்டா, இதெல்லாம் லவ் பண்ணுவான், மயிரம் பண்ணுவான், கற்றுக்கட்டுவான், பேப்பரில் நியூஸ் போட்டு வரும், இன்ஸ்டாவில் காதல், ஃபேஸ்புக்கில் காதலர்கள் பிரிந்தார்கள், கர்ப்பத்தை கொடுத்தவங்க அம்மா, அந்த மாதிரி. அந்த ஸோ இந்த ஜிபி சாட் அதெல்லாம் கசீர் இதப்போ அதில் போய் கேளுங்கடா, போங்கடா அந்த சாட் ஜிபிடி, ஓப்பன் ஐடி சீக்கு அதில் போயிட்டு திமுக கட்சியில் எத்தனை கோடி பினாமிகள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு பினாமியின்
விலாவரியான அட்ரஸ், அவன் யார், அவன் பேர் என்ன, அவங்க அப்பன் பேர் என்ன, அவங்க ஆத்தா பேர் என்ன, அவங்க தாத்தன் பேர் என்ன, எப்போ பிறந்தான், ஏன் பிறந்தான், எந்த ஊரில் பிறந்தான், என்ன டைமில் பிறந்தான், என்ன அது, அவன் நல்ல நேரமா கட்டகாரமா யமகண்டமா மயிர்கண்டமா, அவன் எத்தனை நாள் எங்கெல்லாம் போனான், எவ கூடலாம் இருந்தான், எங்கெல்லாம் படுத்தான், வந்தான் போனான் படுத்தான், டோட்டல் சீக்ரெட் டாக். I want everything. Every details I need. Every details. ஈவன் அவனுக்கு 40 வயசுனா 40 வயது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலமும் எனக்கு பக்கா டீட்டெயில் வேணும். எல்லா டீட்டெயிலும் கொடு, எல்லா டீட்டெயிலும் கொடு. ஜிபிடி சாட்டா இல்லை சாட் ஜிபிடியா டிக்ஸிக்கா ஏதோ குட்டுத்தோலை சாமியானுங்களா, இவனுங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியலையா, அவங்க பேசுகிறாங்க. என்ன மாதிரி ஆள்லாம் இல்லைடா, அவங்க ஹிட்லர் மாதிரி ஆள்லாம் இருந்தவங்களை சாவடிச்சு போட்டு போயிருப்பான். சரி பரவாயில்ல, வாழ்கிற வரைக்கும் வாழுங்க, சப்புற வரைக்கும் சப்புங்க, நக்குற வரைக்கும் நக்குங்க. இயற்கை வருது, சாவடிக்க போது, தயாராகிடுங்க. தொண்டை வலிக்குது என்ன, சண்டை விளைக்குது, உங்கள் மூஞ்சியில் பேசி பேசி என் உயிர் போகுது.